ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு டைட்டிலேருந்து தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐ தாட் நான் வந்து உங்களுக்கு கரண்ட் ரொட்டீனும் சரி, நான் இந்தியாவில் ஃபாலோ பண்ண ஸ்கின் கேர் ரொட்டீனும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டார்ட் வித் நான் இன்னைக்கு வந்து எந்த மேக்கப்புமே போடலை. ஏன்னா ஸ்கின் கேர் ரொட்டீனால அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து ஐ தாட் ஸ்கின் கேர் ரொட்டீனால கொஞ்சம் வந்து வித் நோ மேக்கப் வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொஞ்சம் லிப் பாம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் நான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கிறது வந்து அப்ராடில் இருக்கிறதுனால இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இங்கே வந்த அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு பிஃபோர் வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறேன். அதுவே ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயங்கர ப்ராப்ளம் இருந்தது என்னோட ஸ்கின்ல. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. நிறைய ட்ரை ஃப்ளேக்ஸு பயங்கர பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிம்பிள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ட்ரை ஃப்ளேக்ஸு, என்னோட இது பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்படியே கிராக் விழுந்து எனக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது இங்கே வெதர். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணது என்னால் இங்கே எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல. பட் வந்து ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான். பட் இதுதான் வந்து ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வேறு வேறு. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எப்பயுமே ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப்ஸ் எல்லாமே சிமிலர் தான். நீங்கள் எங்கே இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் சரி, அப்ராடில் இருந்தாலும் சரி, ஸ்டெப்ஸ் வந்து எல்லாமே வந்து சேம் தான். பட் நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுன்றது நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டு ஸ்டார்ட் வித் எப்பயுமே வந்து ஒரு சாம்பிள் மாதிரி வாங்கிக்கோங்க. எப்பயுமே பெருசாக வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் போகிறீங்க, ஒரு ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா சாம்பிள் கேட்டு பாருங்கள் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து சின்னதாக இருக்கிறதுலே சின்னது வாங்கிக்கோங்க. 100 ml அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது சரி வரலன்னா கூட அட்லீஸ்ட் உங்களோட சிப்ளிங்ஸ் கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம். அப்பயும் சரி வரலன்னா நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பெருசாக வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால அது ஒரு சிம்பிள் டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்பயுமே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்தியாவில் யூஸ் பண்ண நான் வந்து ரொட்டீன் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றது உங்களுக்கு நான் ஷேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இந்தியாவில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது என் ஆஃபீஸ் போகிறதுனால. ஸோ நான் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சோப் எப்பயுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது ஃபேஸுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் நீம் ஃபேஸ் வாஷ் இருக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்தியாவில் இருக்கும் போது. அது எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆயிருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னு. எனக்கு வந்து சப்போஸ் ஏதாவது எனக்கு ரொம்ப மாய்ஸ்சரோ இல்லை ரொம்ப இந்த லோஷன் டைப் இல்லை ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணாலே எனக்கு பயங்கரமாக வந்து ஆக்னே வந்துடும். ஏன்னா வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னால. ஸோ நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து நான் ஹிமாலயன் நீம் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட இப்போ எதுவுமே கிடையாது ப்ராடக்ட் காமிக்கிறதுக்கு. ஏன்னா நான் இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனதுனால நான் இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் கையில் வச்சுருக்கேன். பட் நான் உங்களுக்கு வந்து பிக் வந்து நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன்ஸ் ஐ எம் டன் வித் மை ஃபேஸ் வாஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி மஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா சம்மராக இருக்கட்டும், வின்டராக இருக்கட்டும், என்ன சீசன் வேணால் இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர் இது வந்து சன்பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதை நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அது நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் யூ வில் சீ இன் யுவர் ஸ்கின். கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ மஸ்ட். நீங்கள் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யோசிக்கலாம் இந்த வெதருக்கும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களான்னா, எஸ், நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் எந்த வெதராக இருந்தாலுமே நீங்கள் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. மாய்ஸ்சரைசர் வந்து நான் அங்கே யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஆயில் பேஸ்டோ இல்லை நார்மல் மாய்ஸ்சரைசர் கூட என்னால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின் என்னோடது. ஸோ நான் அதனால் சேஃபாக வந்து நான் என்ன பண்ணிப்பேன்னா, நான் வந்து மோர் தென் ஒரு 10 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் தான். அலோவேரா ஜெல் வந்து என்னோட ஹோலி கிரேவ். நான் எதுக்குமே இது வந்து
என்னால் ஒரு நாள் கூட இது இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து நான் அங்கேயே பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவேன். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் கிவ் சம் டைம். ஏன்னா அதை நல்லா அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆகணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் வந்துடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறது வந்து மாய்ஸ்சரைசரும் அலோவேரா ஜெல் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அலோவேரா ஜெல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அலோவேரா ஜெல் வந்துட்டு நான் வந்து இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இதை கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பத்தஞ்சலி கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது நல்ல ஒரு பிராண்ட் கிடச்சதுனால யூஸ் பண்ணலாம். இது வந்து க்ரீன் லீஃப், நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது முதல்ல போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா நல்லா உங்களுக்கு ஒரு டைட்டன் ஆகிடும், நல்ல ஸ்கின் வந்து டைட்டன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண இது சன்பிளாக் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரிஜினாவோடது அல்ட்ரா ஷீர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 50+ நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் உங்களோட. அதுவும் மெயினாக சம்மரில் பார்த்தீங்கன்னா செம ப்ரொடெக்ஷன். ஸோ நான் இந்த இதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் பற்றி சொல்லணும். நான் நிறைய சன்பிளாக் ட்ரை பண்ணேன். இது லாக்மியோடது ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெடிசினல் இது கூட இதுலேருந்து மெடிக்கல்ஸில் கூட வாங்கி சில இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆக்னி வந்து பயங்கரம். எனக்கு இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மார்க்ஸ் இருக்கும், என்னோடய பிம்பிள் மார்க்ஸ். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான், எனக்கு செட் ஆகாத ப்ராடக்ட் போனீங்கன்னா ஒரே வாட்டி தான் போட்டாலுமே எனக்கு வந்துடும். பட் இது பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்ட்டுங்க, 100% பர்ஃபெக்ட். இது வந்து உங்களுக்கு வந்து ஆயில்னஸும் கொடுக்காது, ப்ளஸ் உங்களுக்கு ஆக்னே சுத்தமாக வராது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒயிட்டிஷ் எஃபெக்ட் கொடுக்கும், கொஞ்சம் வந்து இந்த காம்பேக்ட் போட்ட எஃபெக்ட் கொடுக்கும். பட் இட்ஸ் ஃபைன், ரொம்ப தெரியாது உங்களுக்கு, ரொம்ப பவுடர் அடித்த மாதிரி தெரியாது. பட் நல்ல ஒரு கவரேஜ், ஒரு 50+ன்றது நம்மளோட வெதருக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கேயும் இதே தான் யூஸ் பண்ணுறேன். வின்டரில் யூஸ் பண்ண மாட்டேன். வின்டரில் அந்த ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சதுக்கு ஃபுல் ஓவரால் எல்லா த்ரூ அவுட் த இயர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் சன்ஸ்க்ரீன். மாய்ஸ்சரைசர் வந்து என்னோட இது அலோவேரா ஜெல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மேக் இட் வெரி சிம்பிள். ஏன்னா வந்து மார்னிங் நம்மள அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது டைம். ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க கூட நிறைய வந்து வேலை இருக்கும். மார்னிங் வந்து குக்கிங் இருக்கும், பசங்களை கலப்பணும், அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலை செய்யணும், அது மாதிரி நிறைய வேலை இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மார்னிங் வந்து எப்பயுமே சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டுவர்ட்ஸ் எண்டு நைட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்கின் வந்து நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறீங்களோ ஓவர் நைட் வந்து அது கொஞ்சம் டைம் கிடைக்கும் டு செட்டில் அண்ட் டு ரிப்பேர் இட் செல்ஃப். அதனால தான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். ஸோ டுவர்ட்ஸ் நைட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஐம் பேக் ஃப்ரம் ஒர்க்லேருந்து வரத்துக்கே எனக்கு இந்தியாவில் வந்து ஒரு 7:30 அப்படி ஆகிடும். ஸோ வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் வீட்டு வேலை வந்து பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரம் எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே இருக்கிற ஒர்க் வந்து இருக்கும். ப்ளஸ் வீடு க்ளீன் பண்ணணும், அப்படி இப்படின்னு எல்லாமே முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவேன்னா நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆரம்பிப்பேன். அதே ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன் நைட்டுமே. நைட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு இந்தியாவில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நிறைய ட்ராவலிங் இருக்கும். ஸோ ட்ராவலிங் நிறைய பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் அப்படியே ஒரு கருப்பாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளில எடுக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா டுவர்ட்ஸ் நோஸோட இதில் வந்து சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து வாயை சுற்றி எல்லாமே வந்து பயங்கர பிளாக் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து உங்களோட டர்ட் வந்து பில்டப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணோன்னா எப்பயுமே வந்து அடிஷ்னலாக ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண கிளென்சர் பார்த்தீங்கன்னா நிவ்யாவோட கிளென்சர் யூஸ் பண்ணேன். அது வந்து ஒரு மில்க் லோஷன் மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது மில்க் மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன்னா நல்லா வந்து இது வந்து நான் நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். நல்லா கையில் வந்து இது பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருவேன். மசாஜ் பண்ணி விட்டோன்னே என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 மினிட் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 1 மினிட் விட்டுட்டு நல்ல ஒரு காட்டன் இது எடுத்துகிட்டு பட் எடுத்துகிட்டு பேட் எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் வந்து ஃபேஸ்லேருந்து நல்லா வந்து உங்களோட இது டர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் ஈவன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா வந்து அந்த காட்டன் பேடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ டர்ட். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. திருப்பி சோப் போடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் யூஆர் டன் வித் த கிளென்சிங், டபுள் கிளென்சிங் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்
ஃபார் யுவர் ஸ்கின். ஒரு யூத்தாக இருக்கணும், நிறைய வந்து இந்த ஃபைன் லைன்ஸ்லாம் வரக்கூடாது, பயங்கர க்ளோயிங்காக இருக்கணும்னா வெரி மஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டோனர். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஹோம்மேட் டோனர் பண்ணி காமிச்சிருப்பேன் ஃபார் ஒயிட்னிங். பட் நார்மல் வந்து உங்களுக்கு ஓகே எனக்கு ஒயிட்னிங்லாம் வேண்டாம், எனக்கு நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு டோனர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ரோஸ் வாட்டர் தான். ரொம்ப ஃபேன்சியாக போகாதீங்க. இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால் அந்த டைமில் நீங்கள் வேறு மாதிரி பண்ணலாம். பட் சிம்பிளாக இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் மாதிரி ஒரு பெஸ்ட்டு டோனர் எதுவுமே கிடையாது. நிறைய இருக்குது, ஹிமாலயாவில் இருக்குது ரோஸ் வாட்டர், அப்புறம் ஆயூரில் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிராண்ட் வந்து இதுதான் ஸ்பெசிஃபிக்னு கிடையாது. நான் கடையில் போயிட்டு எனக்கு அந்த நேரத்தில் என்ன ரோஸ் வாட்டர் இருக்கோ நான் அதை அப்படியே பிக் பண்ணிப்பேன். ஸோ ரோஸ் வாட்டர் மஸ்ட்டு. நீங்கள் காட்டன் பேடில் திருப்பி அந்த ரோஸ் வாட்டர் எடுத்து நீங்கள் நல்லா பேக் பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக. ஆனால் அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு விடுங்க, உடனே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுறாதீங்க. நல்லா ட்ரை ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டன் ஆகிடும். உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா டைட்டன் ஆகிருக்கும் உங்களோட ஸ்கின். ஸோ டோனர் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். நான் திருப்பி அதே தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. நான் மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து ஆலோவேரா ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆலோவேரா ஜெல் நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் நிவ்யாவோட லோஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஆக்னி வராது, எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் கிடையாது அப்படின்னா நீங்கள் நிவ்யா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதோட ரெகுலர் பேக் ஒன்று இருக்கும், ஒரு ஒரிஜினல் இது ப்ளூ கலர் ஒரு இது போட்டு இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஃபேஸில் அப்படின்னா எப்படி நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம மனசில் போட்டு நம்ம இது பண்ணிட்டு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் ஸ்கின்ல நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கின்னே கன்ஃபியூஸ் ஆகிடும், எதை அப்சர்வ் பண்ணணும், எதை வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப பேடாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள வச்சுக்கோங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஒன்றா யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு ப்ராடக்டாக நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த ப்ராடக்ட் ஒத்துக்கல, இந்த ப்ராடக்ட் ஒத்துக்குதுன்றது உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் சிம்பிளாக வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் வந்து ஒரு நாள் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் அதுவும் முக்கியமாக வந்து வெளில போயிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த 3 ஸ்டெப் பண்ணாமல் நைட்டு படுக்கவே படுக்காதீங்க. அதோட ஒரு மோசமான ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து உங்களோட எல்லா டர்ட்டுமே போய் உங்களோட போர்ஸில் வந்து அப்படி கிளாக் ஆகிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த 3 ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணுங்கள். நான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அப்ராட்லேயுமே நான் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த 3 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுவேன். த ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஐ யூஸ். ஏன்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அதுதான் நான் வாங்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் கொஞ்சம் ட்வீக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே தான் நான் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீமிங் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணுவேன். அந்த இது ஒரு க்ளே மாஸ்க் நான் ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லையா, ஆப்பிள் சிடர் வினிகர் போட்டு, அது வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். நான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது 2 வீக்ஸ் ஒன்ஸ் அது பண்ணிப்பேன். வீக்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரப்பு வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். ஸ்க்ரப்பு வந்து நீங்கள் நிறைய ஸ்க்ரப் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு எது வந்து அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதோ, வீட்டில் என்ன இருக்கோ அது பொறுத்து நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரப் எடுத்துப்பேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டெப் ப்ராசஸில் வந்து ஃபேஷியல் வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பிளாக்கர்ஸ் ரிமூவலுக்கு வந்து மட்டும் ஒரு இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இது ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட எடுத்துடலாம். ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் சிம்பிள். இதை தவிர பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின்னுக்கு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர். நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரியாக டெய்லி மார்னிங் எழுந்தோடனே நல்லா ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக நல்லா ஒரு வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு குடிச்சிருங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கிளியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் ஜீரக தண்ணி கண்டிப்பாக குடிப்பேன். நான் ஜீரக தண்ணி டெய்லி மார்னிங் குடிப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்காக இருந்தாலும் சரி, வெயிட் லாஸ்க்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் குடிங்க. ஜீரக தண்ணி உங்களால் முடிஞ்சதுன்னா, அப்படி இல்லைன்னா 2 days ஒன்ஸ் கூட நீங்கள் குடிக்கலாம். பட் நிறைய வாட்டர் இன்டேக் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வேறு எதுவுமே உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, கம்மிங் டு த கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் வந்து இங்கே அப்ராட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னோட அதே ரொட்டீன் நான் யூஸ் பண்ணேன். அங்கேருந்து ஒரு சாம்பிள் அங்கே நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த அப்புறம் பயங்கர கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருந்தது.
என் ஸ்கின் வந்து ரொம்ப பேடாக எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பீல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து என்னோட ட்ரை ஃப்ளேக்ஸ் வர ஆரம்பிச்சு. ஏன்னா நான் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, இங்கே வந்து ஆயிலும் இருந்தது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நோஸு அப்புறம் லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி பீல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு டோட்டலி ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ நான் எந்த ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எனக்கு என்னென்னா நான் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ரேண்டமாக ட்ரை பண்ணி ரொம்ப மோசமாகிட போதேன்ற ஒரு பயமும் எனக்கு இருந்துச்சு. பட் லக்கிலி நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கோலே வந்து எனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. ஏன்னா நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன், கூகுளில் நிறைய யூடியூப்பு, இதே மாதிரி தான் யூடியூப் நிறைய பார்த்து நிறைய பேர் சொல்கிற ஒரு கமெண்ட்ஸ் வச்சு மட்டும்தான் நான் வந்து வாங்கினேன். I think that helped me a lot. So to start with நான் அதே தான் மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ், ஈவினிங் வந்து 3 ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு பார்த்தீங்கன்னா பாடி ஷோப்போட டீ ட்ரீ இதுதான் யூஸ் பண்ணுவேன், கிளென்சர் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் ஏன் இது வாங்கினேன் அப்படின்னா டு பி ஆன் அ சேஃபர் சைடு. ஏன்னா டீ ட்ரீன்றது வந்து எனக்கு நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருப்பேன். ஆக்னி ப்ரோன்ஸ் ஸ்கின்னா இது வந்து ரொம்ப சேஃப் ஒரு ஆப்ஷன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆன் அ ப்ரைஸி சைடு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் இதுவாக இருந்த என்னடா இது நம்ம வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் உங்களோட ஸ்கின் சேஃபாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நிறைய குவான்டிட்டி. நம்ம ஆக்சுவலி 4 months வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அப்படி பார்க்கும்போது மந்த்லி நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேனோ இந்தியாவில் அதே ஈக்குவல் தான் வந்துச்சு. ஸோ அதனால் ஐ வாஸ் பிட் ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா அது இவ்வளோவா அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப நான் ஹெசிடென்ட்டாக இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 months 4 months வருது அப்படின்ற போது நம்ம வந்து தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா இந்த டீ ட்ரீ இது வந்து இந்தியாவிலுமே கிடைக்குது. ரொம்ப ஆக்னி போன் ஸ்கின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு கம்ப்ளீட்டாக ஆக்னி கிளியரே வந்து இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆக்னி எல்லாமே இது கிளியர் பண்ணிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ பெரிய ஆக்னி நான் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த 1.5 வருஷத்தில் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா இது சொன்ன மாதிரி மார்னிங் ஃபேஸ் வாஷ் வந்து டீ ட்ரீ யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஐம் டன் வித் மை ஃபேஸ் வாஷ் நான் வந்து இதுக்கு ஒர்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் வந்து இது யூஸ் பண்ணோம் இல்லையா, நான் டோனர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா டோனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் நல்லா டைட்டன் பண்ணிவிடும், ப்ளஸ் ஆயில்னஸையும் ரொம்ப குறைக்கும். உங்களுக்கு இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் கூட டோனர் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா. பட் இங்கே வந்து நான் 2-3 நாள் யூஸ் பண்ண டோனர் பட் ரொம்ப ட்ரை ஆக்கிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா என்னோட நைட் ரொட்டீனில் மட்டும்தான் டோனர் யூஸ் பண்ணுவேன், மார்னிங் நான் டோனர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மார்னிங் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2 யூஸ் பண்ணுவேன். நான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் ஆலோவேரா ஜெல் வந்து நான் மாய்ஸ்சரைஸ்க்கு அப்புறம் போடுவேன். மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப தேடி நான் வாங்கின மாய்ஸ்சரைசர். ஏன்னா வந்து மாய்ஸ்சரைசர் தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஸ்கின்ல படுறதுனால இஃப் இட் இஸ் நாட் உங்களோட ஸ்கின் வந்து இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா பயங்கர ஆக்னே வந்துடும். கொஞ்சம் பயந்து தான் ஆக்சுவலி இது கொஞ்சம் காஸ்ட்லி. நான் இது ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை இதில். இப்போது கிளினிக்கோட மாய்ஸ்சர் சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட். இது பார்த்தீங்கன்னா இது நான் வாங்கின ஒரே ஒரு சோல் ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆலோவேராவோட வேரியண்ட். ஸோ ஆலோவேரானா சரி நம்ம ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக சூட் ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் வந்து நம்மளுக்கு ஆக்னி கொடுக்காமல் இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் பிக் நோ, என்னோட ஸ்கின் சுத்தமாக செட் ஆகாது, க்ரீம் பேஸ்டு எதுவுமே செட் ஆகாது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் பேஸ்டு. ஸோ இதுதான் நான் வாங்கி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ளேக்கினஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் நான் யூஸ் பண்ணேன். இதை மார்னிங் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போனேன், எனக்கு ஃபுல் டே அந்த ஃப்ளேக்கினஸ் இல்லவே இல்லை. அவ்வளோ சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து இந்த சின்ன பாட்டில் இப்போ பாருங்களேன், இந்த பாட்டில் தான். இது நான் எப்போ வாங்கினேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நவம்பர் மிடில் வாங்கினேன். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ மாதம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது அஃபோர்டபுள் தான். ஸோ இது வந்து மார்னிங்கோட ஸ்கின் கேர் ரொட்டீன். இது வந்து இந்தியாலையுமே கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இல்லை வந்து நீங்கள் வந்து கிளினிக் ஸ்டோர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களோட சாம்பிள் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சூட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து மார்னிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஐம் பேக் ஃப்ரம் ஒர்க் அப்போ வந்து நான் அதே 3 ஸ்டெப் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது
கிளியரிங் ஃபேஸ் வாஷ் போட்டு இதை யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து டபுள் கிளென்சிங் போக மாட்டேன். இங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு நான் டபுள் கிளென்சிங் பண்ணலை. இந்தியாவில் மட்டும்தான் டபுள் கிளென்சிங் பண்ணேன். இங்கே வந்து அந்த கிளியரிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோனர் பார்த்தீங்கன்னா அதே டீ ட்ரீயோட தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது நான் வாங்கி 5 months ஆச்சு. அவ்வளோ ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் வந்து இது நீங்கள் தாராளமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து மோர் தென் 5 monthsே வந்து வரும். இன்னொரு ஒரு மாதம் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து டோனரு. இந்த டோனரும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டன் பண்ணி விடும் உங்களோட ஸ்கின்னை. ப்ளஸ் உங்களோட ஆக்னியை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கும். இது தவிர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து கிளினிக்கோட மாய்ஸ்சர் சர்ச் ஓவர் நைட் மாஸ்க். இது வந்து இந்த இது இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் சொன்னேன் இல்லையா, அதோட வேரியன்ட் தான் மாய்ஸ்சர் சர்ச் தான். இதுவும் மாய்ஸ்சர் சர்ச் தான். ஆனால் இது ஓவர் நைட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ஃப்ரீ சாம்பிள் கிடச்சிதுங்க. இது வாங்கும் போது எனக்கு ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்தாங்க. பட் இதுவே பார்த்தீங்கன்னா நான் மோர் தென் 2 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ப்ராடக்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கனாலே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரீ சாம்பிளாக கிடச்சதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் ஐம் டன் வித் திஸ் டியூப் நான் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொன்று கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஓவர் நைட் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். பட் நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஆல்டர்னேட் டேஸ் இது யூஸ் பண்ணுவேன். இன்னொரு இது போடாத நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அலிவேரா ஜெல் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ 3 step ப்ராசஸ் வந்து அதே தான் இங்கேயுமே. ஒன்லி திங் இஸ் இந்த ப்ராடக்ட் வந்து நான் பாடி ஷாப்போட டீ ட்ரீயோட வேரியண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து கிளினிக்கோட மாய்ஸ்சர் சர்ச் விச் இஸ் அலோவேரா பேஸ்டு இருக்கிறதுனால அது நான் வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் வந்து இந்த வின்டர் வந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மார்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பழையபடி என்னோட சன் பிளாக் வந்து நான் வில் ஸ்டார்ட் யூஸிங் இட். அதே தான் நான் சொன்ன மாதிரி நியூட்ரிஜினோட இதுதான் வந்து சன்ஸ்க்ரீன் தான் வந்து நான் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணுவேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வாட்டர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட இது ஜீரக தண்ணி அப்புறம் வந்து நார்மல் வாட்டர் இன்டேக் வந்து நீங்கள் நிறையவே வச்சுக்கணும். ஸோ என்ன கிளைமேட்டிக் கண்டிஷனில் இருந்தாலும். இது தவிர பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட இது வீக்லி ஸ்க்ரப்பிங்காக இருக்கட்டும், டொமேட்டோ ஸ்க்ரப்பு, இல்லை நான் என்னென்னலாம் உங்களுக்கு சொன்னனோ அந்த ஸ்க்ரப்லாம் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். 2 weeks ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே அந்த ஆப்பிள் சைடர் வினிகரும் க்ளே மாஸ்க்கும் போட்டு ஸ்டீமிங்கோட நான் வந்து சேர்த்து பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து ப்ராப்பர் ஃபேஷியல் 3 step ஃபேஷியல் வந்து கர்ட் ஃபேஷியலாக இருக்கட்டும், இல்லை வந்து டொமேட்டோ ஃபேஷியல், அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அது கண்டிப்பாக நான் இங்கே ஃபாலோ பண்ணுவேன். இந்தியாவிலேருந்து வெறும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஸ்கின் கேரில் மட்டும்தான் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸு. இது வந்து பேம்பர் ரொட்டீன் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஏதோ சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணீங்களே, அது மாதிரி உங்களுக்கு வேறு மாதிரி எந்த வீடியோஸ் பார்க்கணுன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். எனக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next video, take care. Bye.